வணக்கம். தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் வலுவோடும் பொலிவோடும் திராவிட இயக்க சித்தாந்தங்களை எதிர்கால தலைமுறைக்கு எடுத்து சொல்லி தமிழ் சமூகத்தின் ஒளி விளக்காக, தமிழர்களின் அரணாக, கேடயமாக திமுக திகழ வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு மறு ஆய்வு திமுக செய்ய வேண்டிய வரலாற்று சுவடுகளை தொடர்ந்து பேசி வர்றேன். திராவிட இயக்க சித்தாந்தம் திமுக வேர்களை தேடி செல்ல வேண்டும். திராவிட இயக்க வேர்களை தேடி செல்லணும். நீங்க ஜென்சி அதனாலதான் போனோம் அப்படின்றத நடைமுறைக்கு என்னை பொருள் ஒத்துக்கொள்ள முடியாது. திமுக குடும்பத்தை சேர்ந்த ஜென்சி நமக்கு இந்த முறை வாக்களிக்கவில்லை. தகப்பன் திமுக, தாய் திமுக, மகன் குறைந்த வயதில் 50 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு, அதுக்கு மேற்க பொண்ணவங்களுக்கு மகன் திமுக, பேரன் நமக்கு போடுறது. இதை நீங்க ஆய்வு பண்ணுங்க. சும்மா இன்னும் ஏமாந்துக்கிட்டு ஜென்சி மதுரைக்கு வர்றா, திருச்சிக்கு போறான், இது மாவட்ட செயலாளர் உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் நாங்கள் ஆள் சேர்க்கிறோம், தேர்தலுக்கு ஆள் சேர்த்தது மாதிரி. நான் சொன்னேன், அப்போ கூட வருத்தப்பட்டாங்க. விஜய்க்கு கூட்டம் சேரும், அவருக்கு சேர்ற கூட்டம் வேற, நமக்கு சேர்ற கூட்டம் வேற. எம்ஜிஆருக்கு சேர்ந்த கூட்டம் வேற, கலைஞருக்கு சேர்ந்த கூட்டம் வேற, பெரியாருக்கு சேர்ந்த கூட்டம் வேற, ராஜாவுக்கு சேர்ந்த கூட்டம் வேற, அண்ணாவுக்கு சேர்ந்த கூட்டம் வேற, அன்னைக்கு இருந்த எதிர்முகாந்த தலைவருக்கு சேர்ந்த கூட்டம் வேற. திமுக மேடை என்பது மாலை நேர கல்லூரி. மறுபடியும் அந்த முறைக்கு நீங்க வரணும். தெருமுனை கூட்டங்கள் நடத்தணும். திமுக வளர்ந்தது சலூன் கடையில, சலவை கம்பெனியில. நான் சிறு வயதில் பார்க்கும்போது கருப்பு சிவப்பு எழுத்துல அதை பார்த்தாலே உணர்வு இருக்கு. நம் நாடு சலவையாக இருந்துச்சு. நாங்க பார்க்கும்போது கருப்பு சிவப்புல அவர் பேர் என்னன்றது, ஆள் பெரிய உருவமா இருப்பார். அந்த நம் நாடு சலவை நடத்துறவர் சின்ன தம்பி. பக்கத்துல பார்த்தா அழகு கருப்பு சிவப்புல சிகை அலங்காரம் கடை தமிழ்ல. அங்க பார்த்தா அலை ஓசை, முரசொலி, இந்த பத்திரிகைகள் கிடக்கு. சாதாரண சாமானியமான அடித்தட்டு விளிம்பு நிலை மக்களுக்கான இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். எங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம்னு கேட்டா அங்கதான் வரும். அப்படி நம்ம வரும்போதுதான் இந்த இயக்கம் யாருக்கான இயக்கம் தெரியும். இன்னைக்கு நீங்க இன்னும் ஏமாந்துக்கிட்டு, சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கும்போது அதிமுக காரங்களுக்காக வேலை கொடுத்துட்டாரு, அவருக்கு வேண்டிய ஆளுக்கு வேலை கொடுத்துட்டாரு, அவர் டிபார்ட்மெண்ட்ல மொத்தமா. இது ஒரு செய்தி அன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அவர் மட்டுமல்ல, பணத்திற்கு காசுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. நான் அதான் ஒரு மாவட்ட அமைச்சரை கூப்பிடுங்க, தங்கந்தனரசா வாங்க, கே சாரா வாங்க, ஐ பெரியசாமியா வாங்க, எம்ஆர்கேவா வாங்க, ஆய்வு இப்படி நடத்தின. உங்க மாவட்டத்தில் நீங்க விவசாய அமைச்சராக இருக்கும்போது பெரிய இருப்பேன், நீங்க கூட்டுறவு அமைச்சராக இருக்கும்போது, நீங்க மூர்த்தி உங்க மாவட்டத்தில் நீங்க பத்திரப்பதிவுத்துறை வணிகத்துறை அமைச்சராக இருக்கும்போது உங்க டிபார்ட்மெண்ட்ல வேலை வாய்ப்பு எவ்வளவு? உங்க டிபார்ட்மெண்ட் நீங்க 5 ஆண்டு கால வேலைக்கு எத்தனை பேரை சேர்த்தீங்க? அது அரசு முறைதான். ஆனா அந்த அரசு முறையிலையும் எப்படி சேர்க்கணும் நமக்கு தெரியாது. வெளிப்படையா நான் பேச போல. அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் டெண்டர் வேலை வாய்ப்பு, பொதுப்பணித்துறையில ஏவா வேலு, திருநெல்வேலி, திருவண்ணாமலை, தமிழ்நாட்டில் திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர் டெண்டர் வேலை எடுத்தவங்க பொதுப்பணித்துறையில? பயன்பெற்றோர் பட்டியல் உங்க மாவட்டத்தில் சொல்லுங்க. தமிழ்நாடு முழுவதும் யார் யார் பயன்பெற்ற, கட்சிக்காரனுக்கு என்ன நன்மை, மாவட்டத்தில் ஒரு கட்சிக்காரன் பயன்பெற்றக்கூடிய பட்டியல் கொடுங்கன்னு கேளுங்க. பணம், லஞ்சம், லாவணியத்தை தவிர இவங்க யாருமே எந்த டேகர் பாபு விதிவிலக்கு அல்ல. டிரான்ஸ்ஃபருக்கு இவ்வளவு பணம்,
வாங்கலையா? ஏன் கவனத்துக்கு வரல? ஏன் உங்க கவனத்துக்கு அது வரலையா? தடுக்கப்பட்டதா? அதனால அதிகாரிகள் பேச்சை கேட்டுதான் ஆட்சி நடந்துச்சே தவிர எந்த மூத்த அமைச்சர்கள், மூத்த அதிகாரி, மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த தலைவர்கள் பேச்சை கேட்டு கட்சிக்காரன் பயன்பட்டான்? எதிர்கட்சியானா கட்சிக்காரன் வீறு கொண்டு எழுந்திருக்கான், எழுவான், ரோசப்படுறான். சுயமரியாதையும் திமுக காரன், அதனால ரோசப்பட்டு எந்திரிச்சிருக்கிறான். ஆனா கட்சிக்காரன் பயன்பட்டானா? நாடு பயன்பெற்றது, திட்டங்கள் தீட்டப்பட்டது. கட்சிக்காரன் அதுல பயன்பட்டானே தவிர அவன் கண்ணுக்கு முன்னாடி, கட்சிக்காரன் கண்ணுக்கு முன்னாடி அவன் தெருவில் இந்த கட்சிக்கு விரோதமா செயல்பட்ட குடும்பத்துக்காரன் கருப்பு சிவப்பு கொடியை கட்டின அவனை காணா. இந்த அமைச்சர்ல கேட்க உங்க பின்னாடி இருந்தாலும் ஆறுப்ப கார்பரேட் உங்களை சுத்தி இருந்தான், நீங்களும் கார்பரேட்டா மாறிட்டீங்க. வணிகமா அரசியலை கொண்டு போயிட்டீங்க, கமர்ஷியலா கொண்டு போய் இதை உணரணும். இதெல்லாம் உணராம ஆய்வுக்குழு கூட்டத்தில் நாங்க அதை பேசினோம், இதை பேசுறோம், அதை சொல்றோம். மாவட்ட செயலாளர் நீங்க மாத்துங்க, இருக்கிற பூரா சம்பாதிச்சால பூரா மாத்திட்டு ஒண்ணுமே இல்லாத போடக்கூடாது. அவங்கள ஒரு பொறுப்புல வச்சு மண்டல பொறுப்பு மாதிரி போட்டு அவங்கள செலவுன வைங்க, சம்பாதிச்சால பூரா விட்டுறக்கூடாது. அதிமுக இருந்து முன்னாள் அமைச்சர்கள் இங்க வர்றாங்க, வரட்டு, வரவேற்போம். வந்த உடனே இங்க இருக்கக்கூடிய பதவிகளை பூரா அள்ளி கொடுக்கிறது. இப்ப அவங்க என்ன நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் வெற்றி பெற்றிருக்காரு, ஆண்டிபெட்டி மகாராஜன் வெற்றி பெற்றிருக்காருன்னா அது திமுக வெற்றி, திமுக சாதனை கிடைத்த வெற்றி. ஓபிஎஸ் வெற்றி இயற்கையான வெற்றி கிடையாது, அது அவருடைய தனிப்பட்ட முறையில வெற்றி. அங்க திமுக சாதனை ஒத்துக்கிறாதீங்க. ஐ பெரியசாமி, தம்பி செந்தில்குமார் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அவங்க இந்த 2 விஷயமா எடுத்துக்கிறேன். இயற்கை உரம் போட்டு விவசாயம் நல்லா வளரும், செயற்கை உரம் போட்டு வளரும். திமுக என்பது இயற்கை உரம் போட்டு வளருது. இயற்கை உரம் போட்டு பார்த்தா மண்ணு பாதுகாக்கப்படும், மரமும் பாதுகாக்கப்படும். இந்த மண்ணு நம்ம வாழ்றோம், மண்ணோட மண்ணா போயிடுவோம். ஆனா அந்த மண்ணு நிலையா இருக்கணுன்றதுக்காக தான் இயற்கை உரம் போட்டு வளர்க்குறோம், மண்புழு உரம் போட்டு வளர்க்குறோம். அப்படி வளர்க்கும் போது குறைவாதான் காய். இப்ப தேங்காய் இருக்குன்னா தேங்காய் காய் குறைவாதான் காய்க்கும். செயற்கையா உரம் போட்டு வளர்த்தா காய் கூட கிடைக்கும், பணம் சம்பாதிக்கலாம். அது மாதிரிதான் இப்ப திண்டுக்கல் மாவட்டம் இருக்குன்னா அங்க செயற்கை உரம், பழைய திமுக வேர்கள் அங்க கிடையாது. அவங்க திறமை, ஐபி செந்தில்குமாருடைய திறமை, பணம் காசு இருக்கு. பழைய திமுக இல்லை, வேர்கள் அங்க காணா, வேர்கள் காணா. ஆனா அவங்க திறமையில அங்க கட்சி நடக்குது. இவ்வளவுதான் வித்தியாசம். சேகர் பாபு ஜெயிக்கிறாருன்னா அவர் திறமை. ஏன் தளபதி தோக்குறாரு? திமுக இருக்கிற ஆள் பூராமே தோக்குறாங்க. அண்ணா திமுக தான் வைத்திலிங்கம் ஜெயிக்கிறாரு. தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தோக்குறாருல, எப்படி வைத்திலிங்கம் ஜெயிக்கிறார்? அதான் கலை. பணத்தை வர வைக்கணும், அதை செலவு பண்ணவும் தெரியணும். அதிமுக அடிக்கவும் தெரிஞ்சு, கொள்ளையடிக்கவும் தெரிஞ்சு, கொடுக்கவும் தெரிஞ்சு, அதான் அவங்க வெற்றி. ராஜா கண்ணப்பன் எப்படி ஜெயிக்கிறாரு? முத்துராமலிங்கம் ஜெயிச்சது ராமநாதபுரத்துல, அது இயற்கை, அது திமுக. இஸ்லாமியர்கள் வாக்கு, இஸ்லாமிய வீட்டில் போகல, முஸ்லீம் இருந்தாதான் நமக்கு வாக்குன்னு நினைக்காதீங்க. இஸ்லாமியர்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க, நீங்க முஸ்லீமுக்கு இல்லாட்டினாலும் இஸ்லாமிய வாக்கு நமக்கு கிடைக்கும். அதனால இந்த வெற்றியை 2ஆ பிரிச்சு பார்க்கணும். பணம் காசுலாம் விஜயவந்தர்களை அழிச்சுட்டாங்க, பணம் காசுலையும் வெற்றி பெற்றிருக்கிறோம். அது சில தொகுதிகள். யாருக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற முறையை நீங்க தெரிஞ்சுக்கிறல, உள்குத்துவாளருக்கு அதை நீங்க கண்டுக்கிறல. இப்ப மதுரை திருப்புறங்குன்றம் தொகுதியில் திடீர்னு ஒரு அம்மா நிற்கிறாங்க, திமுகவுக்கு சம்பந்தம் உள்ள, கேட்ட ஐடி ஊழியர் பெரிய கார்பரேட்ன்றாங்க. திருப்புறன்ற விவகாரத்துக்கு என்னைக்கா உங்களுக்கு தெரியுமா? எந்த அடிப்படையில் திருப்புறங்குன்ற வேட்பாளராக அவர் நிறுத்தப்பட்டார்? திருப்புறங்குன்றத்துல இந்த இயக்கத்தை வழக்குக்கு பாடுபட்டவங்கள எத்தனை பேர் இருக்கா? மதுரை மேற்கு தொகுதி போன தடவை சின்னம்மாள் வெற்றி பெற்றிருக்க வேண்டிய தொகுதி. திமுக உள்கட்சி குத்துனால அவங்க தோல்வி அடைஞ்சாங்க.
அவங்க பாவம் கவுன்சிலருக்கே அவங்க வந்து வெற்றி பெற்றவங்கள தோக்கடிச்சாங்க. ஏன்னா அவங்க வெற்றி பெற்றிருந்தா அப்பயே மேயர் ஆயிருப்பாங்க. ஆனா அவங்கள மேயருக்கு தொகுதியில் நிப்பாட்டி திமுக அலை நல்லா இருக்கு அங்கேயே தோக்கடிக்கிறாங்க, வேலை பார்க்கல. இந்த முறை அந்த தொகுதியில் யாரை போடுறாங்க? ஒரு சகோதர தம்பியை போடுறாங்க. அவருக்கும் திமுகவுக்கும் இந்த தொகுதிக்கு தொடர்பு உண்டா? மூர்த்திக்கு அவருக்கும் தொடர்பு உண்டு. செந்தில் பாலாஜி தம்பியை அவர் வந்து எங்கேயோ பதுக்கி வச்சிருந்தார் அந்த வழக்குல. வரவேற்போம். அதுக்காக சட்டமன்ற தொகுதியை கொடுக்கிறதா? நீங்க பரந்தாமன் எழும்பூர் தொகுதியில அருமையா வேலை பார்த்து வச்சிருந்தார். பரந்தாமனுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? திமுக தலைமை சொல்லுங்க வெளிப்படையா. சேகர் பாபு சொல்லி கொடுக்கல. தாயகம் கவிக்கு ஏன் கொடுக்கல? தொகுதி நல்லா இருந்துச்சு. நம்மளே 4-5 தொகுதி இழந்துட்டோம். தாம்பரத்தில் டிஆர்பி ராஜாவுக்கு நம்ம அவரு கொடுத்தோம். இந்த தாம்பரத்தில் எஸ்ஆர் ராஜாவுக்கு கொடுக்கல. தொகுதி நல்லா வேலை பார்த்து வச்சிருந்தாரு. திருப்பூர்ல சொன்னார்ல, என்னைய கொண்டு போய் பல்லடத்துல என்னைய கொண்டு நிப்பாட்டிட்டாங்க, நான் தொகுதி வச்சிருந்தேன். அப்படி எத்தனை தொகுதி இழந்திருக்கான்? இது யாரை கேட்டதை செஞ்சீங்க? கட்சிக்காரன் கோடான கோடி பணம் வச்சிருக்கானா? எவ்வளவு பணம் செலவு பண்ணுவேன்? அந்த கேள்வி கேட்க முடியுமா? யாரோ பார்த்து கேட்க முடியுமா? நீங்க இன்டர்வியூல இந்த மாதிரி சாதியும் பார்க்கல, மதம் பார்க்கல, வேட்பாளரை பார்க்கல, பிரச்சாரத்தை பார்க்கல. இவிஎம் இயந்திரத்தில் வெற்றி. ஆனா அதை வெற்றி பெற அளவுக்கு 10-15% வச்சு தானே அந்த ஃப்ராடை பண்ணியிருக்காங்க. வேட்பாளர் தேர்வில் இவ்வளவு குளறுபடிய கட்சிக்காரன் பூரா வேதிப்பு போயிருக்கான். உண்மையா உழைச்சல் ஜென்ஸ் எப்படி வருவா? நம்மகிட்ட ஒரு ஆர்வம் வேணும். பெரியார் பேச்சை கேட்டு பகுத்தறிவுக்காக இளைஞர்கள் திரண்டான். அண்ணாவின் பேச்சை கேட்டு மறுமலர்ச்சி தூதுவனாக அண்ணா இருந்தார், இளைஞர் போனான். கலைஞருடைய பேச்சை கேட்டு வந்தான். ஸ்டாலின் உழைப்புக்காக நின்றான். நாளை தம்பி உதயநிதி வரணும்னா ஜென்சி நம்பி திமுகவுக்கு வரணும். சமூக நீதி நம்மகிட்ட இருக்கு, மாநில சுயாட்சி கொள்கை இருக்கு, அனைத்து மக்களுக்கான உரிமை போராடியா இருக்கான், தொழிலாளர் வர்க்கத்திற்காக போராடுறான், விவசாயிகளுக்காக போராடுறான். ஆனா ஜென்சிக்கு தேவையானது என்ன? திமுக இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய பேரம்பேத்திகள் சொல்லியே வாக்குகள் சிதறி இருக்கு, நமக்கு விழுந்த வாக்குகள் குறைந்திருக்கு. இந்த காரணத்தை வேறுகளை தேடுங்க. அதை விட்டுட்டு இன்னும் நாங்க கூட்டம் போடுறோம், ஜென்சி கூட்டம் போடுறோம், அது நம்மளே ஏமாத்திக்கிறது. நம்மளே இன்னும் ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். கொள்கை மாவட்ட செயலாளர் மேடையில் பேசுறது இல்லை, பிஜேபி எதிர்த்து. அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்களுக்கும் தொடர்பு. அதிமுக ஆட்சிக்கு வந்து இவங்களுக்கு அவங்க தொடர்பு வியாபாரம் நடந்துச்சா இல்லையா? ஊர் வாரியா பட்டியல் வாரியா சொல்றேன் நான். இதை ஏன் கண்டிக்கல? எல்லாம் பணம் பணம் பணம். காங்கிரஸ் கட்சி வீழ்ந்ததுக்கு காரணம் நிலப்பிரபுகளும் பண்ணையார்களும் அந்த கட்சியை நடத்தினாங்க. ஆனா அவங்க வந்து ஆட்சியில ஊழல் பண்ணி சம்பாரிச்சு நிலக்கலாறு பண்ணையார் இல்ல, ஏற்கனவே நிலக்கலாரா பண்ணையார் இருந்தவங்க காங்கிரஸ் இருந்தாங்க. அந்த மனப்பான்மை இருந்துச்சு. திமுக சாதாரண ஓலை குடிசில் இருப்பவனுக்கும் ஆலமரத்துக்கு அடியில் வாழ்றவனுக்கும் திமுக இயக்கம். திருப்போவனம் சோனையாண்டு ஒரு எம்எல்ஏ இருந்தார். இயற்கையில கொஞ்சம் நடுநிலையான வசதியானவர். சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டு கையில் அந்த பேஸ்லெட் போட்டு செயின் போட்டு போனார். அண்ணா சொன்னார் பதவி இருக்கும்போது, இப்படி ஒரு மக்கள் பிரதிநிதி இருக்கலாமான்னு கேட்டார். இன்னைக்கு திமுக யாராவது அப்படி எவ்வளவு பேர் இருக்காங்க? எல்லாம் செயின் தான். எல்லாம் அந்த ஆடம்பரத்தை குறைங்க. எங்கே ஆடம்பரமும் அதிகாரமும் தலை தூக்குறதோ அந்த ஆடம்பரம் அதிகாரம் தலை தூக்குற இயக்கம், நாடு, கட்சி அனைத்தும் அழிவு பாதை நோக்கி செல்லும். விஞ்ஞான மாற்றத்துக்கு நம்மளை மாற்றிக்கிறோம் வசதிக்கு. ஆனா நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு இந்த இயக்கம் யாருக்கான இயக்கம்? அழுக்கு சட்டை போட்டவன், அழுக்கு கருப்பு சப்பீட்டி கட்டினவன், மண்டையில என்ன இல்லாம வர்றவன், அவன் வந்து திமுக காரங்க யாராவது இப்ப அவனை பாக்குறாங்களா? கலைஞர் வாழ்கன்னு அந்த உயிரை கொடுத்து சொல்லுவான். அந்த உணர்ச்சி உள்ள தொண்டன் ஒதுங்கி நிற்கிறான். ஏன் ஒதுங்கி நிற்கிறான்? பார்க்கணும். மாவட்ட செயலர் யாருமே வந்து பேசுறது இல்லை மேடையில். ஏன்னா எதுக்குறதுல உண்மையிலேயே
எனக்கு கிடைச்ச தகவல், இங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஒருவர் தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளருக்கு பணம் கொடுத்திருக்காரு தேர்தல் செலவு. அண்ணாமலைக்கு பணம் கொடுத்தவர்கள் பட்டியலை சொல்லவா? இன்னைக்கு அண்ணாமலை ஏன் அவங்க தயார் பண்றாங்க தெரியுமா? திமுகவா டிவிகேவா அதை மாத்திட்டு, ஏன்னா அண்ணாமலைக்கு டெய்லி 13 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் கணக்கு காட்டுறாங்க. அண்ணாமலைக்கு சொன்ன ஐடியாவே பிஜேபின்ற ட்ரேட்மார்க் எடுக்காது, டிவிக்கு வந்துருச்சு. அடுத்து திமுகவா அதிமுக இருக்கக்கூடாது. அப்ப அண்ணாமலைக்கு 1 கோடி பேர் சேர்ந்ததாக கணக்கு காமிச்சு இவிஎம்ல நாளைக்கு அண்ணாமலைக்கு மடைமாற்றம் பண்ண போறாங்க. திமுக வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? பழைய மாதிரி அதிமுகவா திமுகவான் இருந்துச்சு. எம்ஜிஆர் காலத்துல 13 ஆண்டு காலம் நம்ம எதிர்கட்சியா இருந்தா, ஜெயலலிதா காலத்துல 10 ஆண்டுகள் எதிர்கட்சியா இருந்தா. இருந்தாலும் மாற்று நம்ம இன்னைக்கு மாற்று நம்ம வரக்கூடாதுக்காக அண்ணாமலை ஒரு கட்சி இவிஎம் தந்திரம், டிவிகேவும் இவிஎம் தந்திரத்தில் உட்கார்ந்துருக்கு. கூட்டணி கட்சிகளை சிதறடிச்சுட்டாங்க. இப்ப நம்ம வலுவான கொள்கை முன்னெடுப்பு கொண்டு போகலன்னா இன்னும் நம்மளை ஏமாத்திக்கிட்டு அடுத்து டிவிகேக்கு மாற்று திமுக வந்துடும் அப்படின்னு நினைச்சா தோத்து போயிருவோம். நாங்க சொல்லிட்டே தான் இருக்கோம். அவங்க இந்த தேர்தலை குறி வச்சது யாரை குறி வச்சாங்க தெரியுமா? ஒன்றிய அரசு. இந்த தேர்தலை குறி வச்சது அண்ணா திமுகவை காலி பண்ணணும் அப்படின்னு பிஜேபி கருதுச்சு. டிவிகேவை என்ன நினைச்சாங்க? திமுகவை வீழ்த்த முடியாது, திமுக கிட்ட நம்ம வந்து தோத்துருவோம் தான் விஜய் கணக்கு போட்டார். இவிஎம் இயந்திரத்தால் தான் விஜய் வெற்றி பெற்றிருக்காரு. ஆனா அவர் கணக்கு போட்டது திமுகவுக்கு பேஸ் மட்டும் சரியா இருக்கு, கிளைக்கழகத்திலிருந்து கொள்கை ரீதியா இருக்கிறாங்க. கிளைக்கழகம் கொள்கை ரீதியா இருக்குது, மாவட்ட கழகம் கொள்கை ரீதியா இருக்குதா கேட்கிறேன். இல்ல, சந்திரபாதியில் இருக்கிறாங்க, கார்பரேட் இருக்கிறாங்க. யார் எந்த மாவட்ட செயலாளருக்கு குவாரி இல்லை, எந்த மாவட்டத்துக்கு தொழிற்சாலை இல்லை, எந்த மாவட்ட செயலாளருக்கு கல்லூரி இல்லை, பூரா துணைவேந்தர். அவங்கள பூரா 50 ஏக்கர் 20 ஏக்கர் 5 ஏக்கர்ல பூரா மாவட்ட செயலர் இருக்காங்க. சாதாரண சாமானிய விளிம்புகளை நோக்கி மாவட்ட செயலர் வீட்டுக்கு போக பயப்படுறாங்க. நாய் மட்டும் அத்தனை நாய் வச்சிருக்காங்க. விலை மதிப்பு உள்ள பல கோடி ரூபாய் மதிப்புக்கு நாய் இருக்கும் ஒரு மாவட்ட செயலர் வீட்டில். எல்லாம் இருக்கா இல்லையான்னு பாருங்க. மதுரையில் ஒரு மாவட்ட செயலர் இருந்தார், தாவூத் இஸ்லாமியர். அவர் தான் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி. அவரு கையெழுத்து போட மட்டும் தான் தெரியும், படிக்க தெரியாது. இன்னைக்கு மாவட்ட செயலாளருக்கு எத்தனை காரு எத்தனை பங்களா அவங்கெல்லாம் போட்ட விதை. மதுரை மாவட்ட செயலாளர் தாவூத் இஸ்லாமியர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி. அவர் வீடு வந்து சிம்மக்கல் வாவு சிலைக்கிட்ட, இங்க இருந்து 1/2 கிலோமீட்டர்ல வீடு. போன் கிடையாது. முன்னாடி இந்த வாவு சிலைக்கிட்ட ஒரு டயர் கடை இருக்கு. நான் சொல்றது வரலாறு, இதெல்லாம் ஜென்சிக்கு சொல்லி கொடுங்க. இப்ப இருக்க மாவட்ட செயலர் மூர்த்தி தளபதிக்கெல்லாம் அவங்க இந்த வரலாறே தெரியாது. தாவூத்தை பார்த்துட்டு கூட மாட்டாங்க. நாங்களாம் அவட அத்தான் இருந்தாலும் நாங்களாம் இந்த இயக்கத்தில் இன்னைக்கும் விசுவாசமா பேசுறோம்னா அவங்க கொடுத்த உரம். அந்த தாவூத் அவர்கள் அவருக்கு போன் பண்ணா இந்த கடைக்காரரு காலை 10 மணிக்கு தான் திறப்பாரு, நைட்டு 10 மணிக்கு கூட்டிடுவார். இவர் வந்து ஒரு ஆளை விட்டு சொல்லி விடணும், யாருன்னு கேட்டு அவர் அங்கிருந்து வரணும். முக்கியமான போன்டா வருவார். போலீஸ் ஸ்டேஷன்ல மதுரை மாநகரத்துக்கு அத்தனை போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் மனப்பாடம் வச்சிருக்கேன்னு அவர் படிக்க தெரியாது. அறிக்கை இன்னைக்கு இருக்கிற எஸ்ஐக்கு முத்து மாவட்ட துணை செயலாளர் அவர் எழுதி கொடுப்பார். ஒவ்வொரு அறிக்கை குபேந்திர மாணவன் செயலாளர் பாண்டியராஜ் இளைஞனிச்சு இறந்து போயிட்டாரு. நாங்கள் அறிக்கை கொடுத்து அத்தா படத்தோட ஒரு தாவத்து அறிக்கைன்னு, என்னடா என் படத்தை போட்டு கொடுத்துருக்கீங்க அறிக்கை அப்படின்னு. போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் அத்தனையும் வச்சிருப்பார். காலையில் ஒரு கட்சிக்காரனுக்கு பிரச்சனை சைக்கிள்ல பின்னாடி உட்காந்து போயிட்டு இருப்பார், ஒரு பீடியை பிடிச்சிட்டு. சாதாரணமாக ஒரு குதிரை வண்டி ஓட்டி தைக்காத்திருக்கம் சிம்மக்கல் தைக்காத்திரில இருந்து கட்சியை வளர்த்த ஒரு திராவிட இயக்க உணர்வாளர் மேடையில் மாவட்ட செயலாளர் பேசினா 1 மணி நேரம் பேசுவார். இலங்கையில தமிழர்களுக்கு விரோதமான ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி விட்டார்கள், தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த சட்டத்தை எரிக்கணும்னு சொல்லிட்டாரு. நான் அந்த கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் மதுரை பாண்டிய நகர்ல. விடுதலை விரும்பிதான் மாவட்ட செயலர் தாவூத் சட்டத்தை எரிப்பான்னு சொல்லியிருக்கேன். அந்த சட்டத்தை முழுமையாக வழக்கறிஞர் கூட படிச்சு, நான் வக்கீல் படிச்சுட்டு இருக்கேன். தாவூத் அவர்கள் அந்த சட்டத்தை முழுமையாக பேசுறார். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை பேசி, அது மாதிரி நெல்பட்டு சீனி
முரடன் சொல்லுவாங்க, ரவுடின்னு சொல்லுவாங்க. அவரு திராவிட சங்கத்திலிருந்து டிபி நம்முடைய நாயர் வரைக்கும் டிஎம் நாயர்ல இருந்து பேசுவார். இவங்க வளர்த்த கட்சி இன்னைக்கு கட்சி எங்கே நிக்குது? சிந்தியுங்கள், பேசுவோம். வணக்கம்.